ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பெறை போனும் வேட்டானை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை பொந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. வணக்கம். விருதுநகர் மாவட்டம் கணக்கனேந்தல் கிராமம் சுயம்பு ஸ்ரீ புற்று நாகாத்தம்மன் கோவில். சுமார் ஒரு 1300 வருடங்களுக்கு முன்னால் மன்னர்கள் பாண்டிய மன்னர்கள் காலத்திலிருந்து பக்கத்தில் சிவாலயம் ஒன்று இருந்திருக்கிறது. காலப்போக்கில் சிதிலமடைந்து சமீபமாக ஒரு 5 வருட காலத்திற்கு முன்னாடி ஸ்ரீ ஐயா நாகசித்தர் லட்சுமண பாண்டியன் அவர்களுடைய காட்டில் இந்த புற்று நாகம்மன் சுயம்புவாக உருவாகி இருக்கிறது. இங்கே குழந்தை பேர் பல வருடங்களாக குழந்தை இல்லாதவர்கள், திருமணத்தடை உள்ளவர்கள், நாக சர்ப தோஷம் உள்ளவர்கள், கால சர்ப தோஷம் உள்ளவர்கள் அனைவரும் இங்கே வந்து அம்பாளை வணங்கி அருள் பெற்று எல்லோரும் சீரம் சிறப்போடு வாழ்கிறார்கள். இங்கு நித்திய அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அன்று சுமார் ஒரு 2000 பேர்கள் இங்கே வந்து கலந்து கொண்டு எல்லோரும் அம்பாளுடைய ஆசி பெற்று எல்லோரும் நலமோடு வளமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா பக்த கோடிகளும் இங்கே வந்து அம்பாவுடைய அருளை பெற்று அப்பன் ஆதிசிவனுடைய அருளையும் பெற்று பல சித்தர்களுடைய அவனுடைய அருளை பெற்று எல்லோரும் நலமுடன் வாழ அந்த இறைவனை பார்த்து கொள்கிறேன். வணக்கம். அன்பான ஆன்மீக பக்தோடி மக்களுக்கு ஐயா நாகசித்தர் அவர்களுடைய ஆட்சி பெற்ற ஜீவராக இங்கு விருதுநகர் மாவட்டம் கணக்கனேந்தல் தித்துக்கோவில் என்ற கிராமத்தில் இந்த ஸ்ரீ நாக சிவசக்தி அம்மன் உருவாகியுள்ளது. இது ஒரு பெரிய ஸ்தலமாக வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இதில் முக்கியமான ஆய்வு என்னவென்றால் ஐயா நாகசித்தர் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணி அவருடைய ஆராய்ச்சியில் வந்து குழந்தை பாக்கியம், திருமணத்தடை மற்றும் கடன் பிரச்சனை, இந்த மாதிரி ஒவ்வொரு சில பிரச்சனைகள் வந்து இங்கே நீ ஜோதிடராக இந்த ஜாதகத்தின் ஒவ்வொரு கிரகங்களும் என்று சொல்லும்போது 6-12 ராகுக்கள் இருந்து இதுவரை எந்த நூல்களிலும் எழுதாத ஒன்றை அவர் ஆராய்ச்சி பண்ணியுள்ளார். இந்த 6-12 ராகுக்கேது இருந்தால் நாகோலோக பிறப்பு என்று ஐயா நாகசித்தர் அவர்கள் கூறியுள்ளார். அது நான் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக ஜோதிட துறையில் இருக்கிறேன். எனக்கே தெரியாத ஒன்று தான். அது எனக்கு ஒரு நல்ல விதமாக இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நான் இப்போ 1 வருஷமாக இங்கே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த 1 வருஷத்தில் வந்து என்னென்னா அவருடைய ஒரு வித்தியாசமான ஒரு ஆய்வாக தான் இருக்குது. அந்த ஆய்வு தான் உண்மையாக இருக்குது. தீவன கோளாறு அப்படின்னு சிலவங்க வராங்க. இதெல்லாம் செய்வன கோளாறுங்கிறது இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து லேசாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதை வந்து ஒவ்வொரு கோடாங்கி மனசை புண்படுத்தினான்னு சொன்னால் அதனால் வந்து யாரையும் குறிப்பிடும்படி சொல்லலை. யாரும் மக்கள் போய் பொதுவாக வந்து ஆலயங்களில் வந்து உண்மையாக உங்கள்கிட்ட விசேஷங்கள் இருக்குது. இந்த செவ்வாய் திசை, கேது திசை, சூரிய திசை, இந்த குறிப்பிட்ட கம்மியான திசை 7 வருஷம் 6 வருஷம் லக்னாதிபதி கெட்டு போயிருந்து இந்த திசை நடத்தினா கண்டிப்பாக வந்து கோடாயங்காரோ ஜாதகக்காரோ சம்பாரிச்சிக்கலாம். என்னையும் சேர்த்தே சொல்லலாம். ஆனால் நான் வந்து இப்போ ஒரு நல்ல நிலைக்கு என்னை கொண்டு வந்திருக்காரு. அதனால் மக்கள் யாரும் ஏமாறக்கூடாதுங்கிறதுல கண்ணும் கருத்துமாக இருக்கார். இந்த 5ஆம் இடம் புத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய எந்த லக்னமாக இருந்தாலும் 5ஆம் இடத்தில் ராகுகேது இருந்தால் இந்த இடத்துக்கு வந்தால் திருநாகேஸ்வரம், திருக்காளகஸ்தி, சங்கரன் கோயில் எல்லாம் எப்படி சொல்கிறாங்களோ அது மாதிரி என்னென்னா அந்த கோயிலை நான் ஒப்பிடையில் வந்து இப்போ வந்து இந்த கோயில் வந்து இந்த ஒரு 5 ஆண்டு 6 ஆண்டுகள்லேயே வந்து ஒரு நல்ல வளர்ச்சியை பெற்றிருக்கு. இந்த வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேல்மருவத்தூர், சிந்தனகரா இது மாதிரி ஒரு பெரிய ஸ்தலமாக வருங்கிறது ஜோதிட ஆய்வுலையும் ஒரு கணிதம் பண்ணி வச்சுருக்கோம். 2வது என்ன அப்படின்னா இது முன்னோர்கள் வாழ்ந்த பூமி அப்படின்னு பல சித்தர்கள் வந்து இங்கே உணர்த்தியுள்ளார்கள். இதில் வந்து குண்டாறு பக்கத்தில் இந்த கோயில் அமைந்திருப்பதால் சுயம்பு ஸ்ரீ நாக சிவசக்தி அம்மன் அப்படின்று ஐயா பேர் சொல்லியுள்ளார். இந்த பேர் என்ன அப்படின்னா சுயம்பா வந்ததுனால வந்து ஒரு விசேஷம். எங்கேயும் சுயம்புனாலே அதை ஒரு தனி வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. தனியாக போராடிக்கூடிய வெற்றின்னு தான் சொல்லலாம். இந்த வெற்றிக்கு வந்து ஒரு பல லட்சம் பூஜைகள் வந்து இதுவரை எனக்கு தெரிஞ்ச இந்த 1 வருஷத்தில் பல லட்சம் பூஜைகள் பண்ணியிருப்பாரு. சக்தி ரூபம் அப்படின்னு சொன்னால் யார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நான் வந்து 50 வருஷம் நான் 30 வருஷம் ஜாதகம் பார்க்குறேன் அப்படின்னா
எனக்கு இதுவரை குருநாதரை நான் யாரையும் ஏற்றுக்கிட்டதும் கிடையாது, குருநாதரை பார்த்ததும் கிடையாது. நமக்கு ஒரு நல்ல நிலை கிடைக்கலன்னு சொல்லி ஏங்கினதான் உண்டு. திறமைகளை வந்து ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி பயன்படுத்துவாங்க. எனக்கு ஒரு நல்ல ஆன்மீக தேடல் குருநாதராக வந்து ஒரு கிடைச்சதுனால நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ரெண்டாவது என்னென்னா, பல மக்கள் வந்து பௌர்ணமி அன்னைக்கு குறைஞ்ச ஒரு 5000 பேர் வராங்க. இந்த 5000 பேருமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி ஒரு இடத்த நம்ம இப்போ தானே பார்க்குறோம் அப்படின்னு ரொம்ப ஒரு அதிசயமாக பார்க்குறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஒவ்வொரு இரவுலையும் இரவு 12 மணி அளவில் எந்த கோயில்லையும் பொதுவாக பூஜை நடக்காது. ஆனால் இந்த கோயிலில் வந்து நைட்டு பொதுவாக வந்து 12 மணிக்கு மேலே இங்கே பூஜை. என்ன பூஜை அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் இருக்கணுங்கிற அவசியம்ல, அவர் ஒருவர் வந்து பிரார்த்தனை மூலமாக சரி பண்ணுறார். பிரார்த்தனைங்கிறது வந்து அவங்கள நினச்சி அவர் உட்கார்ந்து பண்ணும்போது அந்த நிலைகள் பூராமல் வர்ற மக்களை ஒரு உயரத்தை கொண்டு போகுது. அந்த வர்ற மக்கள் உயரத்தை கொண்டு போகும்போது நம்ம கோயில் உயரத்தை வர்ற மக்கள் கொண்டு போகணும்னு ஆசைப்பட்றேன். வர்ற மக்கள் எல்லாருமே, ஒவ்வொரு மக்களுமே வந்து அவர் உங்களை உயரத்தை கொண்டு போகல, வர்ற மக்கள் எல்லாருமே நம்ம கோபுரத்தை உயரத்து சில ரீதியாக வந்து அவருக்கு ஆத்தானுடைய அருள் இருக்கிறனால அவருக்கு வேண்டாம், அவருக்கு ஒரு நேரம் சாப்பாடு எப்போ சாப்பிட்றாருனே தெரியாது. காலையில் சாப்பாடு 2 மணிக்கு மேலே, நைட்டு 2 மணிக்கு மேலே சாமத்தில் சாப்பிட்றது, இதெல்லாம் ஏன் இப்படி பண்ணுறாருன்னு நாங்கள் யோசிக்கல. அவர் ஒரு நிலையை தேடி போய்கிட்டு இருக்காரு, தேடிட்டார், இன்னும் தேடிக்கிட்டே இருக்கார். அவர் நாகசித்தர், அதாவது சாதாரணமாக அவதரித்தது வந்து எல்லாருமே இந்த கணக்கன் கிராமத்தில் சொல்லும்போது ஒரு பூசாரி என்று தான் அழைத்தாங்க. ஆனால் பூசாரிங்கிற ஒரு தகுதி எப்படின்னா, அது வந்து ஆத்தாவுக்கு தொண்டுலையும், சித்தர் என்பது என்னென்னா அவங்கள வந்து உண்மையிலேயே வழி நடத்தி போகிறது அந்த அம்மா தான் கொண்டு போகிறாங்க. இந்த அம்மா வந்து இன்றைக்கி வந்து அவர் ரூபத்தில் இந்த புத்துக்குள்ளே இருக்குங்கிறத முதல் ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்குது. ஒரு ஜோதிடத்தில் வந்து நான் வந்து பொதுவாக தியானம் பண்ணையில் எனக்கு கண்டுபிடிச்சதுன்னா, அழிஞ்ச பூமியை தேடுற மனிதர்கள் வந்து ஒருவர். அதாவது ஒரு அழிஞ்ச பூமியை தேடுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. புதஞ்ச பூமி, அழிஞ்ச பூமி என்ன இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி அவர் உள்ளே நுழையும்போதுன்னா, இது உண்மையாக இருக்குமா அப்படின்னு நானே வந்து ஒரு சின்ன ஆராய்ச்சி அவரை நான் பண்ணியிருக்கேன். அதில் தோற்றது நான் தான், ஜெயிச்சது அவர் தான். அதனால் வந்து என்னென்னா, இது ஒரு விஷயம் என்னென்னா, முக்கியமாக இந்த இடத்துக்கே ஒரு தனி சக்தி இருக்குது அப்படிங்கிறது இதுதான் உதாரணம். போன பௌர்ணமிக்கு மழை பார்த்திங்கன்னா, சரி நம்மளை ஒரு 1000 பேருக்கு மேலே மலையில் நனைஞ்சிக்கிட்டு, செகதியில் நனைஞ்சிக்கிட்டு அத்தால பிரார்த்தனை பண்ணையில் இந்த சந்தோஷங்கிறது கண்ணார எல்லார் மக்கள் மத்தியிலும் பார்த்தேன். இந்த மண்ணுக்கு ஒரு மதிப்பு இருக்குது, இந்த மண்ணில் உட்காந்து போகிறவங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. இந்த மண்ணில் உட்கார்ந்தவங்க எல்லாருக்குமே நோய் குணமாகுது, கால்கை வழங்காத குணமாகுது. ஒரு என்ன மாதிரி மனப்பிரச்சனை சார்ந்து வர்றாங்களோ அத்தனை பிரச்சனையுமே சால்வ் ஆகிட்டு இருக்குது. இதுக்கு காரணம் அவர் மட்டுமே அப்படிங்கிறது தான் உண்மை. அவர் ஏன் அப்படி அவரை மட்டும் சொல்கிறேன் அப்படின்னா, தனிமையில் ஒரு மனிதர் 5 வருஷம் காட்டுக்குள்ளே போராடுறது சாதாரண விஷயம் இல்லை. அந்த தனிமையில் நாங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி அவர் ஒரு ஆள் தான் இருந்திருக்காரு. அந்த நிலை வந்து இப்போ வந்து என்னென்னா, இன்றைக்கி எத்தனை பேர் கூட இருக்கும் அப்படிங்கிறது வந்து அவர் ரொம்ப சந்தோஷப்படுறார். இந்த நிலை வந்து எப்போயுமே ஒரு நிலைக்கு போகும்போது அவர் யாருக்கு என்ன சொல்ல நினைக்கிறாரோ அங்கேருந்து வரும்போதே இவங்க இந்த விஷயமாக வர்றாங்க அப்படின்னு சொல்லுவார். அவருடைய அனுகிரகம் வந்து என்கிட்ட வந்து முழுசாக விழுந்துருங்கிறத நான் உணர்ந்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஒருத்தவங்க எதுக்காக வராங்கன்னா, அவர் இல்லை ஊருக்கு ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு இடத்த கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து அவர் இருக்கும்போது என்ன, அவர் இல்லைங்க அவர் வரட்டும் அப்படின்னு சொல்லி ஆளில் உட்கார வைக்கிறது மட்டும் அவருக்கு ஒரு சேவையாளராக நான் வந்து ஒரு சேவை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த சேவை என் கூட சேர்ந்து செய்கிற எல்லோரும், அதாவது தம்பி நெப்போலியன், ஜெகன், இந்த மாதிரி என் கூட சேர்ந்து அவருக்கு பணிவிடை செய்யலை என்ன சார்ந்தவங்களும் இன்னமே சார்ந்து வர்றவங்களும் எல்லாருமே வந்து அவருடைய ஆசீர்வாதம் பண்ணணும்னு மனசார வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.